அங்க பாரு, நம்ம சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க. கெஸ்ட் ஆஃப் ஹானர். ஹலோ மேடம், உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, நீங்க வந்த உடனே இந்த இடமே களை கட்டிடுச்சு. வாங்க வாங்க. ஷியோர். பசங்களோ பின்னாடி போங்க, தள்ளி போங்க. ஐயோ தாமினி மேடம், வாங்க. வாங்க வாங்க. தாமினி மட்டும் குஷிய பாத்துட்டானா அத்தனை பேரும் மாட்டிக்குவாங்க. நீங்க ரெண்டு பேரும் யாரு? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என் பேரு சக்தி. உன்னோட சக்தி அக்கா. நான் உன்னோட திவ்யா பெரியம்மா. நாங்க ரெண்டு பேரும் உன் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ். குஷி 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 எங்க குஷி போயிட்ட? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீங்க யாரு? நீங்க நீங்க திவ்யா தானே? ஆமா. அம்மாடி, என்ன மன்னிச்சிருமா, எனக்கு உன்னை சரியா அடையாளம் தெரியல. என்னோட பேர் சக்தி. சக்தி ராதா ஊர்ல சந்திச்ச பொண்ணா? ராதா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ராதாவை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கோம். அவளை இந்த ஜெயில இருந்து விடுதலை பண்ண வந்திருக்கோம். அந்த டிசைனர் எங்க போனாங்க? தேடி கண்டுபிடிக்கணுமே. அவங்க மேடம்க்கு காஸ்டியூம் ரெடி பண்ணலன்னா மேடம் என்ன கொன்னுடுவாங்களே. ராதாவை இங்க இருந்து எப்படி வெளியில கூட்டிட்டு போக முடியும்? ராதா அக்கா நிரபராதி. நாங்க அவங்கள கண்டிப்பா தண்டிக்க விட மாட்டோம். நான் உங்க பையன் மோகனுக்கு போன் பண்ண எவ்வளவு முயற்சி பண்ண, ஆனா அவரோட போன் ஆஃப்ல இருக்கு. மோகன் ராதா எங்க அம்மாவை கொலை பண்ணல. இதை நிரூபிக்க தான் மோகன் அண்ணா ஆதாரத்தை தேடி போயிருக்காருமா. அந்த ஆதாரத்தை விடுங்க. முதல்ல மோகன் எங்க போனான்னு தெரியல. இதுக்கான பதில தாமினி தான் சொல்லணும். ஏன்னா அவதான் மோகனை ஏதாவது பண்ணியிருக்கணும். இது எல்லாமே அந்த தாமினி பண்ண வேலைதான். ராதாவை எப்படி இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போக முடியும்?
அத நான் சொல்றேன். இது என்ன? இந்த ஜெயில் ஒரு ஹெரிடேஜ் ப்ராப்பர்ட்டி. பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருக்கு. இங்க இருக்கிற எல்லா ரூம்ஸும் ஒண்ணு விட்டு ஒண்ணு தூரமா இருக்கும், இந்த 2 ரூமை தவிர. இது ஒரு ஜன்னலால கனெக்ட் ஆயிருக்கு. நாங்க ராதா அக்காவை எங்க கூட்டிட்டு வருவோம். இதெல்லாம் நடக்குமா? நீங்க கவலைப்படாதீங்க. சக்தி, திவ்யா, ராதான்னு நாங்க 3 பேர் சேர்ந்துட்டா எதையும் சாதிக்க முடியும். நீங்க யாருக்கு இங்க காவல் நிக்கிறீங்க? போலீஸ்காரங்க இப்ப உள்ள வர போறாங்கன்னு நினைக்கிறேன். நான் காவலுக்கெல்லாம் போங்க இங்க நிக்கல. இருந்து. நம்ம எல்லாரையும் ஒன்னா பாத்துட்டாங்கன்னா பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுமே. கிரீன் ரூமை நம்ம இங்கேயே செட் பண்ணிக்கலாம் ரவி. அண்ட் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸோட காஸ்டியூம்ஸையும் நம்ம இங்கேயே ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நீ. சரி, எதுக்கு நீ இப்ப இவ்ளோ பதட்டமா இருக்க? என்ன விஷயம் மேடம்? ஒண்ணு இல்ல. என்ன சத்தம் அது? ஜெயிலர் மேடம் எங்க? அவங்கள பெரிய சார் கூப்பிட்டாங்க. ஏன், என்னாச்சு? ஐயோ ஒண்ணும் இல்ல. உங்களோட மேடம்க்கு என்னோட டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனாலதான் அவங்களுக்காக காஞ்சிபுரம் பட்டுல நல்ல டிசைனர் புடவை பண்ணலாம்னு இருக்கேன். என்ன? கரெக்ட். உங்க பேரை சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதுவும் சரிதான். வேணும்னா உங்களுக்கும் சூப்பரா செஞ்சு கொடுக்கறேன். எனக்கா? கலருக்கு ஏத்த ரொம்ப மாதிரி நன்றி. இருக்கும். தாமினி மேடம், இவங்க பேரு திவ்யா. நம்ம ஃபங்க்ஷனோட காஸ்டியூம்ஸ இவங்க தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஹலோ, உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. இவங்க தான் நம்ம சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. நீங்க ஜஸ்ட் அங்க போய் நின்னு அங்க இருக்க கயிறு இழுத்தா மட்டும் போதும். நீங்க என்ன ரொம்ப பெருமைப்படுத்துறீங்க. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். திவ்யா மேடம், நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் தாமினி மேடமா உங்க உட்கார வச்சுட்டு வரேன். சரி, கண்டிப்பா. போலாமா? யா. நான் எல்லாரையும் சேஃபான இடத்துக்கு அனுப்பிட்டேன். நல்ல விஷயம் பண்ணிருக்க. அவளை பாத்தியா? இதுல வருத்தமான விஷயமா எனக்கு இவ்வளவு முன்னாடியே தெரியும். ராதா மோகனோட வாழ்க்கையில வந்ததுல இருந்தே இவ அவங்கள பிரிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, இவள யார் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டது? இவளை யார் வேணா சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கட்டும், ஆனா இவ ஒரு குற்றவாளி. இவளை என் நாட்டோட தேசிய கொடியை தொடுறதுக்கு நான் என்னைக்கும் விட மாட்டேன். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நம்ம தேசிய கொடியை தொடர தகுதி இவளுக்கு கிடையாது. இன்னைக்கு நம்ம 2 பேரும் அதை தடுத்து நிறுத்துவோம். தாமினிக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். ராதாக்காவை நம்ம எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவோம்.
இப்ப அக்காவை சந்திக்கிற நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அட கடவுளே, அந்த மெடிக்கல் வாலண்டியர் எங்க போனா? இந்த ஜெயிலர் நம்மள ஒன்னா பாத்துட்டானா அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ ஒண்ணு பண்ணு, பேசாம நீ அங்க போய் நில்லு, நான் அந்த பக்கம் போய் நிக்கிறேன். உங்களதான் கேக்குறேன், அந்த மெடிக்கல் வாலண்டியர் எங்க போனா? எங்க போயிருந்தீங்க? அது நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன். சக்தி, உங்க பேரு சக்தியா? ஆமா. இவங்களுக்கு ஏன் இவ்ளோ காயம் பட்டிருக்கு? யாராவது அடிச்சாங்களா? ஐயோ மேடம், யாரும் அவங்கள அடிக்கல, படிக்கட்டுல வழுக்கி விழுந்துட்டாங்க, அதனாலதான் அந்த காயம். அதுவும் இல்லாம இங்க யார் அவளை அடிப்பாங்க? இது கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி தெரியலையே. அடிச்சதுனால ஏற்பட்ட காயம் மாதிரி இருக்கு. நீங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. ஃபார்மை எழுதுங்க, இங்க இருந்து கிளம்புங்க. நான் ஒரு பொறுப்புள்ள மெடிக்கல் வாலண்டியர். என் வேலையை அரைக்குறையெல்லாம் செய்ய மாட்டேன். முழுசா செக்அப் பண்ணுவேன். அண்ட் அதை இங்க பண்ண முடியாது. இவங்களை வேற இடத்துக்கு கொண்டு போகணும், தனியா. தனியா இதுக்கு? என்ன நடக்குது மேடம்? நான் ஒரு மெடிக்கல் வாலண்டியர். இவங்களை நான் முழுசா செக்அப் பண்ணணும். இவங்களுக்கு உள்காயம் ஏதாவது ஏற்பட்டிருக்கான்னு நான் பார்க்கணும். அப்படி பட்டிருந்தா மேடம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஹியூமன் ரைட்ஸ்காரங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா நாம தான் மாட்டிப்போம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் இந்த டாக்டரை கவனிச்சுக்கிறேன். சரி, இவங்கள ராதாவோட செல்லுக்கு கூட்டிட்டு போ. வேண்டாம். ரொம்ப தூரம் இவங்களை நடக்க வைக்க முடியாது. ஒரு வேலை பண்ணலாம். இங்க ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க நான் இவங்களை செக்அப் பண்ணிக்கிறேன். ஓகே, போங்க. அப்புறம் நீயும் இவங்க கூடயே போ.
நீங்களாம் இங்கே இருங்க. இவங்கள உள்ள கூட்டிட்டு போய் நான் செக்அப் பண்ணணும். சரி, நீங்களாம் அங்க போய் நில்லுங்க, நான் வரேன். ஓகே மேடம். அக்கா, இனிமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இனி உங்களுக்கு எதுவும் ஆகாது. குஷி, ராமா, ராதா, கீர்த்தி அக்கா, அம்மா, நீங்களாமா எங்க? நாங்க எல்லாருமே உனக்காக தான் வந்திருக்கோம் ராதா. ராமா, என்ன இவ்ளோ அடிபட்டிருக்கு? உனக்கு ரொம்ப வலிக்குதுல? கொஞ்சம் கூட வலிக்கல குஷி. நான் தான் இப்ப உன்னை பார்த்துட்டேன்ல, என்னோட வலி எல்லாம் காணாம போயிடுச்சு. ராதா, அம்மா, நான் துளசி அக்காவை கொலை. நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் தான் அவசரப்பட்டுட்டேன் ராதா. உன்னை நம்பாம அந்த லெட்டரை போய் நம்பிட்டேன் பாரு. அவசரத்துல என்னென்னமோ பேசிட்டேன். இதெல்லாம் தாமினியோட சூழ்ச்சின்னு தெரியாம அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நீதான் எழுதுனன்னு குருட்டுத்தனமா நானும் நம்பி இருக்கேன் பாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஐயோ அம்மா, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நடந்தது எல்லாம் மறந்துருங்க. அம்மா, மோகன் ஐயாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இன்னும் இல்லம்மா. மோகனை நினைச்சுதான் நாங்க எல்லாரும் ரொம்ப கவலையில இருக்கோம். மோகனை எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தாச்சு. நான் எப்படியாவது இப்ப இந்த இடத்தை விட்டு போகணும். மோகன் ஐயாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். மோகன் ஐயா. ராதா, துவா, நீங்களுமா? ஆமா ராதா, நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருக்கோம். வேற ஒருத்தரோட குடும்பத்தை தன்னோட குடும்பமா ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ராதா. ஆமா ராதா அக்கா, நீங்க எங்க எல்லாருக்குமே ஒரு உதாரணம்.